அடுத்தபடியாக சிறந்த பொழுதுபோக்குக்கான திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கான விருதை தான் இப்ப நம்ம வழங்க போகிறோம். and அதற்காக I'm going to request our dear சிறுத்தை சிவா sir to please join us on stage. சென்னை அமிர்தான் சார்பாக பூமிநாதன் சாரை மேடை கண்புடன் அழைக்கிறோம். Please proceed. ஸோ நீங்கள் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் அப்படின்ற கேட்டகரியில் தான் சார் விருது கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த கேட்டகரியும் ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ஆனந்த விகடனோட மேடையும் ஸ்பெஷல். ஒரு வார்த்தைகள் உங்களிடமிருந்து சார். இந்த அவார்டு கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஆனந்த விகடன்கிறது ஒரு 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 ப்ரெஸ்டீஜ், ஒரு ப்ரைட். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த அவார்டு வாங்குறவரோட இதை ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஸ்வாசம் படத்தப்போ இந்த மாதிரி ஒரு சிறந்த பொழுதுபோக்கு படமாக அந்த விஸ்வாசம் கிடச்சிது. ஸோ அந்த ஒரு அந்த 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 நாஸ்டாலஜியா, அந்த ஞாபகம் வருது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றும் பெருமையாக இருக்குது சார். எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு அப்டேட் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்றது தெரியும் சார். உங்கள் படத்தை பற்றி உள்ள என்ட்ரி ஆகிறப்பே சவுண்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க கங்குவாக்கு. ஸோ என்ன 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 மாதிரி ஒரு அப்டேட் உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்கலாம் சார் நம்ம படத்தை பற்றி? படம் முடிஞ்சிருச்சுங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. கங்குவா ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். படம் பார்த்துட்டாங்க, நிறைய பேர் பார்த்துட்டாங்க யூனிட்ல. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. ஆடியன்ஸ்க்கு அதை காமிக்கணும் ரொம்ப ஆவலாக இருக்கு. அதான் அப்டேட். பெஸ்ட் விஷஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இந்த ஒரு கேட்டகரியில் விருது யாருக்கு அப்படின்றது ஏவியில் பார்த்துடலாம். ஏவி ப்ளீஸ். சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் 2023. ஓடிடி திரைக்குள் சுருங்கி போன சாமானிய ரசிகனை யோசிக்காமல் திரையரங்கம் நோக்கி படையெடுக்க வைத்தார் இந்த ஜெயிலர். அளப்பற கிளப்புறோம் என்பதாக பேன் இந்தியா வெற்றி நமக்கும் சாத்தியமே என நம்பிக்கையூட்டினார் இயக்குனர் நெல்சன். முத்துவேல் பாண்டியனின் அசல் முகம் வெளிப்படும் இடைவேளை காட்சி, துள்ளலுடன் ரீல்ஸ் போட வைத்த காவாலா, ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார் இணையும் அந்த கிளைமாக்ஸ் சரவெடி. படமெங்கும் இழையோடிய நெல்சனின் ட்ரேட்மார்க் டார்க் ஹியூமர் என ஜனரஞ்சக மீட்டரை உச்சத்திலேயே வைத்திருந்தார் ஜெயிலர். இது ரஜினி படமா நெல்சன் படமா என்ற விவாதத்தில் ஜெயித்தது என்னவோ இது தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் என்ற வாதம்தான். சில வாரங்கள் நம்மை தியேட்டரிலேயே அரஸ்ட் செய்து வைத்திருந்து மக்கள் எதிர்பார்க்கும் பேரனுபவத்தை கொடுத்தால் அரங்குகள் நிச்சயம் நிரம்பும் என்ற நம்பிக்கையை ஊட்டிச் சென்ற ஜெயிலர் படத்திற்கு 2023ஆம் ஆண்டின் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் என்ற கௌரவத்தை வழங்கி பெருமகிழ்ச்சி கொள்கிறது ஆனந்த விகடன். வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் நெல்சன் சார் உங்களுக்காக. சினிமானாலே திருவிழா தான். உங்களுடைய திரைப்படம் அப்படின்னா திருவிழா தான். குடும்பமாக எல்லாரும் போவோம். ஒரு தடவை சூப்பர் ஸ்டாருக்காக போனோம், அப்புறம் உங்களுக்காக போனோம், அப்புறம் அனிருத்தோட மியூசிக்காக போனோம், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து காவலாக்காக போனோம். குடும்பமாக பல தடவை அந்த திரைப்படம் பார்த்தோம். இட் வாஸ் சச் a big industry. எனக்கு புரியல அந்த ரியாக்ஷன் கருத்தம். இல்ல இதுல நடுவுல எது பொய்ன்னு யோசிச்சிட்டு எதுவுமே போய் கிடையாது சார். உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார். Thank you so much. Thank you. First of all ஆனந்த விகடனுக்கு என்னோட நன்றி. ஏன்னா இது வந்து எனக்கு விகடன்ல தேர்ட் ஒரு ரெகக்னைசேஷன். இது ஒரு 3 கோலமாவுல இருந்து எல்லாத்துக்கும் கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் விகடன் அண்ட் விகடன் டீம். ஏன்னா பேசிக்கலி வந்து விகடனோடைய க்ரைட்டீரியா ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்கள சூஸ் பண்ணுறதுக்கு. பட் அதில் என்டர்டெயின்மெண்ட்டை ஒரு கேட்டகரியாக வச்சு அதுக்குன்னு வந்து அந்த மாதிரி வர படங்களையும் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் விகடன். அப்புறம் இந்த அவார்டு வாங்க காரணமாக இருந்த காஸ்ட் அண்ட் க்ரூ, ரஜினி சார், அப்புறம் கலாநிதி மாறன் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அனிருத் வேறு யாரையும் விட்டார் இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எஸ்பெஷலி ஃபார் ஆடியன்ஸு. தேங்க்யூ. ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து அளவுக்கு அதிகமான ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. நான் நிறையா வாட்டி நானே தேட்டரில் வந்து ஒரு 7-8 வாட்டி பார்த்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக படம் மோர் தென் அவார்ட்ஸோட அது இப்போ ரஜினி சார் வச்சு படம் பண்ணும்போது அது ரொம்ப ஒரு அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோனில் அது கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றத ஒரு ஐடியாவில் தான் அந்த படம் பண்ணது. பட் அது அந்த மாதிரி பண்ணி அது தேட்டரில் ஒர்க் ஆகி அதோட எல்லா மொமெண்ட்ஸும் ஒர்க் ஆகி அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபைனலி இந்த மாதிரி அவார்ட்ஸ் அது கிடைக்கும் போது அது ஒரு ஆட் ஆன் என்கரேஜ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு யோகி பாபு
என்னோட எல்லா படத்துலையும் கன்ஃபார்மாக அவர் இருப்பார். அதனால் தேங்க்யூ. எப்போவுமே நிறைய சப்போர்ட் பண்ணுவார், அப்பப்போ திட்டுவார், அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்துருவோம். தேங்க்யூ. அண்ணா இப்போ வந்து நீங்க ஒரு ப்ரோமோ வீடியோ இருக்கட்டும், ஸ்டேஜா இருக்கட்டும், எப்பவுமே செம்ம கூலா. ஒன்னே சொல்லிடுறேன். கார்த்திக் லாஸ்ட் இயர் வந்து ஜிகர்தண்டா டபுள் பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கண்டென்ட். அது வந்து தியேட்டர்ல வந்து ரொம்ப ஏஸ்தட்டிக்கா எடுத்த ஒரு படம், ஒரு ரொம்ப அப்ட்ராக்ட் கண்டென்ட் வந்து தியேட்டர்ல ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா ரொம்ப நல்லா இருந்த படம் வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். வெரி ஹாப்பி ஃபார் கார்த்திக் சுப்பராஜ். தேங்க்யூ. அப்புறம் சித்தா, அப்கோர்ஸ் சித்தா, நான் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சித்தார்த்திட்ட பேசிட்டேன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருந்தது படம். தேங்க்ஸ். சூப்பர். ஸோ நெல்சன் அண்ணன் வந்து செம்ம கூல், எப்பவுமே செம்ம ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்க ஒருத்தர். ஆனால் படம் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். அது மேலே நிறைய ஸ்டார்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்காங்க. அங்கே எப்படி லைட்டாக ப்ரெஷராக இருப்பீங்களா, இல்லை அவங்களாம் உங்கள் ஸ்டைலுக்கு மாற்றிடுவீங்களா? வேறு மாதிரி வா ஜாலியாக பண்ணுவோம் சார் அந்த மீட்டர் ஆகிடுவீங்களா, இல்லை எப்படி நான் கொஞ்சம் படப்படப்பு ப்ரெஷர்லாம் இருக்குமா? இல்லை, நம்மளை பார்த்துட்டு அவங்க நம்ம எங்கே மாறுறது, என் கூட இருக்கவங்கலாம் பார்த்தா அவங்க ஜாலியாகிடுவாங்க. நம்ம கூட ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள பார்த்து ஆட்டோமேட்டிக்கா ஜாலியாக தான் ஆகணும், இல்லைன்னா அவங்களுக்கு புரியாது. நீங்க சீரியஸா பேசினா புரியாது. நம்ம மீட்டருக்கு அவங்க வந்துருவாங்க. இப்போ அதனால நாங்க என்ன பண்றோம்னா எல்இடி டிஸ்பிளேல இதுல இப்படி ஒரு லாக் இருக்கா? இல்ல எதுவுமே லாக் இல்ல. இப்போ நீங்க பாக்குறீங்க, அடுத்தது இப்போ அங்க இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ பார்ட் 2 வரும் அப்படின்லாம் வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து யாரெல்லாம் அந்த படத்துல எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வெயிட்டிங்ல இருக்குண்ணே. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. போட்டோ டவுன்லோட் ஆகுதுண்ணே. நீங்க வீட்டுக்கு போறீங்க, இன்னைக்கு தூங்கி எழுந்துக்கிறீங்க சார். ஆனா நாளை காலையில நீங்க யாராக எழுந்துக்க முடியும் அப்படின்னு நாங்க கொஞ்சம் கற்பனை பண்ணிருக்கோம். ஒருவேளை இவங்களா நீங்க எழுந்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, உங்க ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். நாளை காலையில நீங்க எழுந்துக்கும் போது மாறுற முதல் நபர் இவர்தான். ஜாலி. அதுக்கப்புறம் அப்படியே இருந்துட வேண்டியது தானே. அப்படிங்களா? ஆமா. எப்படி பயங்கர பிரஷர் இருக்குமே. உங்க மாதிரி இயக்குனர்கள்லாம் வந்து பாட்டு கொடு கேட்டுனே இருப்பாங்க. இயக்குனரை பார்த்தா தானே, போன் எடுத்தா தானே, நம்ம கொடுக்குறப்ப தானே பாட்டு போகுது, ஜாலியா இருக்கலாம் அப்படி. ஓகே சார். சோ ஒரு நாள் மாறினா அது அப்படியே இவர மாதிரி இருந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே. பட் அது கொஞ்சம் அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு, அதனால யோசிக்கணும். என்ன ரிஸ்க்? இப்போதைக்கு 2வது ஆப்ஷன் பாப்போம். ஓகே. ஓகே. ஐயோ வேணாம் ஜி, வேணாம். கொஞ்சம் நஞ்சமா யாராவது பார்த்து வணக்கம் வைக்கிறதும் போயிடும். இது டோட்டல் அந்த சைடு கேட்டகரி. வேணாம். ஓகே. பாத்தீங்களா காரை பாத்தீங்களா, அவரு கார் மாதிரி நின்று போட்டோ எடுத்து போட்டு எல்லாரும் இந்த கார் எப்போ வாங்கணும்னு சொல்லி அவரு சீரியஸாவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். நீ என்னப்பா சொன்ன இல்ல இப்பதான் வாங்கலாமான்னு பாத்துட்டு இருக்கேன்னு. அது ஓனருக்கு தெரியுமா? ஓனருக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஆஹா அண்ணா என்னன்னா, எதுக்கு என் மேல இப்படி ஒரு கோவம்? காலையில எந்திரிக்காம இருக்கலாம்னு தோணும். இப்படி ஒரு மாற்றம் இருக்கும்னா அந்த பொழுதே விடிய வேணாம்னு உங்களுக்கு தோணுது. ஆமா. நிறைய பேர் திட்டு வாங்குவாங்க, நம்மளால திட்டு வாங்க முடியாது. ஓகே சார். 4வதா பாருங்க. டார்ச்சர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். வேண்டாம். அப்புறம் எல்லாரும் கேக்குற அப்டேட் தான் சார், நாங்க கேட்கல, அவங்களா கேக்குறாங்க. இல்ல அப்டேட் வந்து இன்னும் ஒரு 1 மந்த்ல வந்துரும். ஆமா, எல்லாம் முடிஞ்சிச்சு. அபிஷியலா அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தே சொல்லிடுவாங்க. ஜெயிலர் 1க்கு ரசிகர்களோட பாராட்டு, எல்லாருடைய விமர்சகர்களோட பாராட்டு எல்லாம் கிடைச்சிருச்சு. ஃபைனலாக ஒரு அழகான பரிசும் ஒரு பாராட்டும் காரும் ஒன்று பார்த்தோன்னே. சப்போஸ் 2 வந்து எல்லாம் கன்ஃபார்மாக எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றி படமாக தான் இருக்குன்ற டவுட் இல்லை. அப்படியே வெற்றி படமாக இருந்துச்சுன்னா இதில் எதை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு சொல்லணுண்ணே. 200% அது வெற்றி படம் தான். ஸோ இப்போ இதில் எதை செலக்ட் பண்ணுவார்? எல்லாமே எது வேணா பண்ணிக்கலாமா? அப்படிதான். அங்க இருந்தானே அதானே பிரைவேட் ஜெட். ஆமா ஜி குடுக்கிறது ஃப்ரீன்னு ஆயிடுச்சு. அது அப்புறம் செகண்ட் ஹேண்ட்ல வித்துருவாங்க. இது நம்ம எங்க இருந்து இதுல போய் அப்படி இண்டிகோலயே கிளம்பி போயிட்டு இந்த ஐடியா வேற யாருக்குமே வந்திருக்காது சார். ஆனா நல்ல ஐடியாவா இருந்தது. ஆனா நீங்க விக்கிறதுக்கு முன்னாடி ரெடினா எனக்கு நிறுத்தி ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு வித்துருங்க, ஏன்னா அது அவருக்கு யூஸ் ஆகும். இருந்தாலும் இந்த 2 அப்டேட்ல அந்த விஷயத்துல நாங்க கண்டிப்பா கேட்போம். வெயிட்டிங். அடுத்த மாசம் வரைக்கும் காத்திருக்கிறோம். அதுவும் பெரிய வெற்றி ஆகும். வாழ்த்துக்கள். பொதுவா நம்ம ஒரு வேலை பார்க்கும்போது அந்த வேலை சூப்பரா பண்ணணும், அது எல்லாருக்கும் வெளியில தெரியணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனா இவங்களுக்கு மட்டும் நம்ம வேலை கரெக்டா பார்க்கணும், நுணுக்கம் எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா வெளியில நம்ம இந்த வேலை பார்த்துருக்கோம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு தான் இவங்க எப்பவுமே வேலை பார்ப்பாங்க. ஆமாங்க, சிறந்த அனிமேஷன் மற்றும் விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கான விருது தான் அடுத்தபடியாக வழங்க போறோம். இந்த விருது வழங்குவதற்காக தனஞ்சயன் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இந்த விருது யாருக்கு போக போகுதுன்னு can we have a look at the AV please? சிறந்த அனிமேஷன் மற்றும் VFX 2023. தொழில்நுட்பத்தின் எல்லா துறைகளிலும் கோலோச்சிவிட்ட தமிழ் சினிமா இந்த அனிமேஷன் மற்றும் VFX-இல் மட்டும் மைல்ஸ் டு கோ என்பதாக ஃபாலோ ஆன் மட்டுமே பெற்றுக் கொண்டிருந்தது. அதை மாற்றி அமைத்து உலக தரத்தை தொடும் வகையில் ஹைனாவாக கர்ஜித்தான் இந்த லியோ.
குடும்பத்திலிருந்து பிரிந்து வந்துவிட்ட லியோ இங்கு பார்த்திபனாக பதுங்கி இருப்பதை குறியீடாக எடுத்துரைக்கும் இந்த ஹைனாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதன் வரைகலைக்கு பெரும் உழைப்பை கொட்டியது படக்குழு. படம் முடிந்த பின்னரும் பல நிமிடங்கள் நீளும் அந்த என் கிரெடிட்ஸில் வாள் பிடித்ததாய் நகரும் வரைகலை கலைஞர்களின் பெயர்கள் சொல்லும் இதற்காக எத்தகையதொரு மெனக்கடலும் உழைப்பும் இருந்தன என்பதை. அந்த வகையில் இந்த VFX காட்சிகளை மேற்பார்வை செய்த MPC நிறுவனத்தின் ஜதீன், யூனிஃபை மீடியாவின் CH உதய் வெங்கட் கருணாகர் என மொத்த குழுவினருக்கும் 2023ஆம் ஆண்டின் சிறந்த அனிமேஷன் மற்றும் VFXக்கான விருதினை வழங்கி பாராட்டுகிறது ஆனந்த விகடன். I'm also going to request Rajarajan, Nandi அவர்கள் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு அனிமேஷன் சிஜி அப்படின்றத தாண்டி உண்மையாக கதாபாத்திரமாகவே மாறி விமர்சகர்கள் சுப்பிரமணி அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவுக்கு தத்ரூபமாக இருந்தது. அந்த ஃபர்ரோட டீட்டெயிலிங்லேருந்து அவ்வளோ விஷயங்கள் பார்த்து பண்ணியிருந்தீங்க. இப்போ விருது உங்கள் கரங்களில், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு வார்த்தைகள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது. there's a huge team behind this, huge congratulations and heartfelt thanks to Ananda Vigadan obviously for such a amazing என்ன சொல்கிறது, ஒரு ரெகனைசேஷன் ஃபார் த என்டையர் திங். நம்ம இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை கொண்டு வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஓகே, இது பாசிபிள் அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஹாலிவுட் தரத்தை வந்து நம்ம தமிழ் சினிமாலையும் இந்தியன் ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அகெயின் huge thanks to Ananda Vigadan. At the same time, huge congratulations to our entire team across India at Moving Picture Company, MPC. Sorry, I don't know Tamil, but excuse me for that. So it was great fun working on the show. Thanks to Lokesh sir, Vijay sir for being he was very cooperative on the shoot. A great thanks to my team at MPC, which delivered this show in such a spectacular way, like making the hyena so realistic and delivering it almost. We did it, I think, before time. So great work, guys. This trophy is for you guys. If you are going to see it in the telecast later on, They will, yes. so this is for you. All right, thank you, guys. I just want to say one thing. This Aina in Leo, what it shown is like, if you give the time and money, they can create international quality animation and VFX. Absolutely. அதாவது பணமும் டைமும் கொடுத்தா ஒரு அற்புதமான VFX படைப்பை எப்படி உலக தரத்தில் ஒரு படைப்பு கொடுக்க முடியும். உலக தரத்தில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம், அனிமேஷனில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குன்னு. நம்ம இந்தியாவிலும் அந்த மாதிரி க்ரியேட்டிவான VFX ஒர்க்கெல்லாம் பண்ண முடியும்னு இந்த படக்குழு மிக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். இது உங்கள் இதிலிருந்து வர்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் அஸ் அ ப்ரொடியூசர் நீங்கள் அதை ரெகக்னைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அகெயின் லலித் சாரும் அதை பார்த்து ஆப்வியஸ்லி லோகேஷ் ப்ரோ எல்லாருமே அந்த டைமும் அந்த ஸ்பெசிஃபிக்கான கிராஃப்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆப்வியஸ்லி தட்ஸ் வாட் யூ see as a results. அப்சல்யூட்லி. இன்ஃபேக்ட் அந்த டைம் கொடுத்ததோடு தான் பிளானிங்கோட உங்களால் கரெக்டாக பண்ண முடிஞ்சது. யூ காட் த டைம். And Lokesh Kanagarajuku வாழ்த்து சொல்லணும், because he has planned it everything, given you the time, and you created a wonderful magic. Absolutely. Really look like the Aina. Everybody believed this Aina is there, real animal is there. You created wonders, and you are now giving competition to international animation. And congratulations, sir. Thank you and your company for creating such wonderful animation on the screen, which made everyone believe there is a real Aina. Thank you. And congrats. And இது வந்து விகடனுக்கு நன்றி, பிகாஸ் இந்த மாதிரி அனிமேஷனை ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியன் சினிமாவும் போகணும், தமிழ் சினிமா போனதுக்காக இந்த அங்கீகாரம் கொடுத்ததுக்கு நான் கண்டிப்பாக விகடன் குழுவுக்கு வாழ்த்து சொல்லணும் சார். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ விகடன். Thank you so much, gentlemen. Congratulations. சுப்ரமணி ஒரு ஐகானிக் கேரக்டராக ஃபார் எவர் அண்ட் எவர் இருக்கும் தமிழ் சினிமாவில் அப்படின்றதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். மனமார்ந்த நன்றிகள். Thank you so much for joining us on stage.